வணக்கம் ராஜாக்களே. இன்றைக்கு ஒரு பார்சல் ஒன்று உடைக்க போகிறோம். 2 வருஷமாக இதை வாங்கணும்னு நினைச்சு இன்றைக்கு தான் அந்த நாள் வந்திருக்குது. நல்ல நேரத்தில் வந்திருக்கிறது. நானும் ஒரு கொஞ்ச நாள் விடுமுறையில் போகிறேன். நான் சரியே லீவுக்கு போகிறேன். நான் ஆனால் கணக்கான நேரத்தில் வந்திருக்கிறது. இதோட உடைச்சி பார்ப்போம் என்ன விஷயம் உண்டு சொல்லி. சரியா, எனக்கு தெரியும் என்ன விஷயம் உண்டு, உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் அதற்கு உடைச்சி உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன கண்டாவியடாப்பா இது. அதாவது தெரியுது, பொக்கெட் கேமரா ஒன்று வாங்கன்னு சொல்லி நினச்சி கொண்டு இருந்தேன் நான் கனகாலமாக, 2 வருஷம். சரியே, இது ஒஸ்மோ பொக்கெட் 4P. இதில் 4 வாங்கினேன். நான் வாங்கிட்டு திரும்ப கொடுத்துட்டேன். நான் இந்த ப்ரோ வர்றதால இதை வாங்கிட்டு கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியலை. ரைட், இந்த பாருங்க, தெரியுதா? சரி, DJI ஒஸ்மோ பொக்கெட் 4P இதைத்தான் இப்போ நம்ம உடைக்க போகிறோம். சரி, மகிழ்ச்சியாக இதை உடைச்சி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு சொல்லி. இதில் 2 பேக் வந்திருக்கு. ஏற்கனவே நான் இதை உடைச்சி பார்க்கல. ஏற்கனவே நான் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் பார்த்துட்டேன், அன்பாக்சிங் வீடியோ. இப்போ தான் நம்ம செய்கிறோம். இதுக்குள்ளே பேக் இருக்குது. சரியா, இதை கடைசியாக உடைச்சி பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. அதுக்குள்ள ஒன்றும் இல்லை, ஆனாலும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். சரியா, பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இது கொம்போ பேக், வ்ளாகிங் கொம்போ பேக். சரியா, எல்லாமே நமக்கு தேவைப்படுற சாமான்றதால கொம்போவாகவே வாங்கியாச்சு. தனித்தனியாக வாங்கிட்டு திருப்பி தேவைப்பட்டால் நம்ம என்ன செய்யணும், திருப்பி ஓட போகணும். திருப்பி ஓட பண்ணால் என்ன நடக்கும், நிறைய காசு வரும். சரியே, அதனால தான் நம்ம மொத்தமாகவே இதை ஆர்டர் பண்ணியாச்சு. அதனால் இதில் ஒரே ஒரு விஷயம், நான் நினச்சது வரையில் இருந்தாலும் அது பரவாயில்லை. ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, ஆர்டர் பண்ண பிறகு மனம் போகாதீர்கள் என்னை மாதிரி. சரியா, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இது என்னது, அடாப்டரு. சரி, ரைட். இதை பற்றி பிறகு சொல்கிறேன். இதை பற்றி தான் இப்போ நான் சொல்கிறேன் திரும்ப. இது லைட். சரியே, இது லைட். என்னால் நமக்கு கண்டிப்பாக இது தேவை. சரியே, என்ற கலருக்கு இது கண்டிப்பாக தேவை. சரியே, இரவில் பகலிலே நமக்கு ஒரு முகம் பெருசாக தெரியல, இரவில் ஏதாவது வீடியோ போடுறேன்றால் தேவை. அதனால் இந்த லைட்டை நம்ம ரைட் மெயினானாலும் கடைசியாக எடுப்போம். என்ன அப்படித்தானே எடுக்கணும் எல்லாருமே. அதனால் நம்ம இது என்ன சாமான். ஓகே, இது ரிமோட் ராஜாக்களே. நான் நினைக்காமல் வந்த ஒரு விஷயம் என்றால் இந்த விஷயம், நினைச்சி வராத விஷயம் கடைசியாக காட்டுறேன். ரைட், இது ரிமோட். என்ன விஷயம் என்றால் இதெல்லாம் பிறகு நான் ஆன் பண்ணி எல்லாத்தையும் காட்டுறேன். பாருங்கள், ரிமோட். சரியே, சின்ன இந்த ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்குது. இதில் சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கலாம். விளங்குது, ஜூம் பண்ணுறது அதில் இதெல்லாம் மாற்றிக்கலாம். நிறைய எல்லாத்தையும் மாற்றலாம். அது ஜூம் பண்ணுறது இதில் மாற்றிக்கலாம். நம்மளோட முகத்தையும் பார்த்துக்கலாம். சரியா, நம்ம என்னத்தை ரெக்கார்ட் பண்ணுறோம்னு சொல்லி அதில் பார்த்துக்கலாம். சரி, வேறு என்ன இருக்குது. ரைட், இது இந்த மைக்குக்குரியது, DJI. அதை புற காட்டணும். இல்லைங்களா, எல்லாத்தையும் புற காட்டுறேன்னா அப்புறம் என்னத்தை காட்ட போகிறான்னு சொல்லி காட்டுறேன். இல்லை சரியே, இல்லைங்க, அது முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி காய்க்கணும். எனக்கு சரியான கவலையாக போச்சு எனக்கு. இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே, இது ட்ரைபோர்ட். நம்மகிட்ட இருக்கிற ட்ரைபோர்டு காணான்னு சொல்லி இன்னும் ஒரு ட்ரைபோர்ட்டை நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு நேரத்தில் நம்ம இதை பாய்ப்போம்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். இது இப்போதைக்கு தேவைப்படான்னு நினைக்கிறேன். வருங்காலத்தில் தப்பி தேவைப்படும்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறேன். சரி, வேறு என்ன இருக்குது, நிறைய சாமான் இருக்குது. என்ன இது சார்ஜர். இது நான் நினைக்கிறேன் இந்த ரிமோட்டுக்குரிய சார்ஜர். சரியா, இது ரிமோட்டுக்குரிய சார்ஜர். ஒன்று ரிமோட்டுக்குரிய சார்ஜர், மற்றது இது என்னது, இது அந்த நூல். சரியே, தப்பி நீங்கள் எங்கேயாவது போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மலை உச்சியில் 2 வீடியோக்கள் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த கைக்குள்ளே போட்டுவிட்டு அந்த நூல். சரியா, அந்த நூலை தூக்கி அங்கே போடுங்க. இது டைப் சி நினைக்கிறேன். இது டைப் சி சார்ஜர். சரியே,
இதுவும் ஒரு நூல் 2 நூல் வந்திருக்கு. சரி, ஒன்று வந்து நான் நினைக்கிறேன் கேமராவுக்கு, ஒன்று வந்து ரிமோட்டுக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏ ரிமோட்டுக்கு தான். சரி, இது ஒரு சார்ஜர் வந்திருக்கான். இது நான் நினைக்கிறேன் இந்த DJI. சரியா, DJI மைக்குக்கு இல்லைங்க. அந்த மைக்கோட விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் என்ன கவலைன்ட்டு உங்களுக்கு தெரியும். இது வந்து விண்ட்ஸ்க்ரீன். சரியே, இது நம்ம பெருசாக போடுற இல்லை. சரி, காற்றடிச்சா பாவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பாவிச்சா நல்ல குவாலிட்டியான ஆடியோ கிடைக்கும்னு சொல்லியிருக்கணும். சரியே, சரி நம்ம அதை பூரா பார்த்துக்கலாமே. டெஸ்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரியா, சரி, டட்டடேங் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் ஒன்று போடணும். அதுக்கு முன்னுக்கு இந்த விஷயத்தை, இந்த கண்டா விஷயத்தை ஒரு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. சரியே, கவலையான விஷயத்தை சொல்லிடுறேன். அதாவது இது வந்து DJI மைக். இந்த ஒஸ்மோ பாக்கெட் 4ல் DJI மைக் 3 வந்தது. சரியா, அப்போ நானும் நினைச்சேன் இது வந்து 4 Pro தானே, அதனால் மைக் 3 வரும்னு நினைச்சேன் நான். சரியே, ஆனால் நான் வந்து அன்பாக்சிங் பார்க்கும்போது கலராக இருந்தது இந்த மைக். இது என்ன புது மைக்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுவும் DJI மைக் தான். ஆனால் இது வந்து மினி 2S. சரியே, மினி 2S. இது அந்த கலர் மாறுறதால மினி 2S. அதுக்குத்தான் பாருங்கோ, இது வெள்ளையாக இருக்கிறதால சிலாக்களுக்கு வந்து இப்போ பாருங்கள், இது வெள்ளையாக இருக்கல்லோ, வெள்ளையாக இருந்தால் சிலாக்களுக்கு வந்தது பெருசாக பிடிக்காது. என்ன மாதிரி ஆக்களுக்கு பிடிக்காது. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் கருப்புலையும் ஒன்று கொடுத்துருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்டால் இதை வந்து இப்படியே ஒட்டிக்கலாம் பாருங்கோ. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி நீக்குது. சரி, பரவாயில்ல. அந்த வெள்ளையை மறைச்சி இதை நம்ம ஒட்டிக்கலாம் பாருங்கோ. அவ்வளோதான். இது வந்து காந்தம். சரியா, 2 காந்தம் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளட்டாக இருக்கும், மற்றது வந்து கிளிப்பாக இருக்கும். இல்லைங்க, காட்டுறேன் எப்படிடா உனக்கு எல்லாம் தெரியுமென்று சொல்லிச்சுனால் நம்ம 1000 வீடியோ பார்த்துட்டோம். சரியே, அதுக்கிடையில எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஏன்னா 2 வருஷமாக பார்க்குறோம் நிறைய விஷயங்களை. இது வந்து அதுக்கு பின்னால் ஒட்டுனீங்கன்றால் நீங்கள் ஒட்டி காட்டுறேன். இங்கே இருங்க. சரி, இந்த மைக் வந்து ஹெவியாக இருக்கும், இந்த மைக் வந்து லைட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்மகிட்ட நிறைய மைக் இருக்குது. ஏன்னா மைக்கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்க ஃப்ளட்டாக இருக்கும். தெரியுதே, இந்த பாருங்க இது ஃப்ளட்டாக இருக்கும். சரியா, இது வந்து கிளிப். இதே மாதிரி கிளிப், இதுலேயும் கிளிப் தான் இருக்குது. இதே மாதிரி கிளிப், இது கிளிப்பை நம்ம தெரியுதா. இதுதான் இந்த கவலையான ஒரு விஷயம் என்றால் என்னென்னு சொல்லி சொன்னால் இதுதான் இந்த DJIயில் உள்ள இந்த மைக் தான் கொஞ்சம் கவலையாக கிடந்தது. ரிட்டர்ன் பண்ணுவோமான்னு சொல்லி பார்த்தேன். நான் ஏற்கனவே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன். நான் இன்னொருக்கா ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். 2 வருஷமாக நான் கண்ட கனவு பாக்கெட் கேமரா ஒன்று வாங்கணும்னு சொல்லி. சரியே, DJI Osmo Pocket 4P. இது எப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்க, வடியாக பார்த்துக்கொள்ளுங்க. இதை திருப்பின உடனே அது ஒன்றாயிரும். இங்கே பாருங்க, திருப்பின உடனே அது ஒன்றாயிரும். தெரியுதே, திருப்பின உடனே அது ஒன்றாயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை செட் பண்ணணும். தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. இதை வந்து செட் பண்ணணும். சரி, வேறு ஒன்றுமே இல்லை. இதை திருப்பி விட்டிங்கன்னு வச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இதை பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். திருப்பி உங்களுக்கு செய்ய ஆடுற பாருங்க. இதை வந்து ஸ்க்ரீனை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கின்றால் அது ஒன்றாயிரும் ஆட்டோமேட்டிக்காக. திருப்பி ஸ்க்ரீனை முதல் இருந்த மாதிரி வச்சிங்கன்னு வச்சுனாலும் அது திரும்ப வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. விஷயம் முடிஞ்சு. இதைத்தான் ஒருக்கா போட்டு நமக்கு மைக்கண்டா பிடிக்கும். எனக்கு மைக்கண்டா நான் நிறைய மைக் வச்சுருக்கேன். எனக்கு மைக்கண்டா பிடிக்கும். கேமரா என்கிட்ட இல்லை. கேமரா முதல் இருந்த கேமரா சோனியை வந்து நான் திரும்ப கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒஸ்மோ பாக்கெட் 4 வாங்கினேன். அது ஒஸ்மோ பாக்கெட் 4P ப்ரோ வர்றதால அதை வந்து கொண்டு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நான் வாங்கிட்டு வரக்கு முன்னாடி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நான் அது தேவையில்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டேன் நான். என்னால் இதில் வந்து 2 லென்ஸ் இருக்குது. இதில் பாருங்க, கொண்டு வந்து தொலைவில் நம்ம எடுத்துக்கலாம், மற்ற வந்து கிட்ட வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சரியா, இது வந்து ஜூம் லென்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் 2 லென்ஸ் இருக்குது. கேமரா பாவிக்கிறாங்களுக்கு இது தெரியும். அதனால் அதை வந்து கொடுத்து போட்டு இருந்தேன். ஒரு 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3-4 மாதம் ஆகிட்டு நினைக்கிறேன். அது சரியாக ஞாபகம் இல்லை. இது வரட்டும்னு சொல்லி இருந்தேன். இப்போ வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வரல, வெளியே சொல்லி ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கேன் நான்.
இந்த வீடியோ போடும்போது நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க மாட்டேன், வெளியே போயிடுவேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும். நிறைய வீடியோக்களை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு உதவியாக இருக்கும். ஏன்னு சொல்லிச்சுன்னா ஃபோனில் வந்து இப்போ ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். ஃபோனில் வந்து 225 GB முடிஞ்சு, இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் தான் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கேன். சரி பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு இது போகும்னு சொல்லி. இந்த வீடியோ முடிய போகுது. சரி, இதை பாவிச்சு போட்டு இது எப்படி இருக்குது என்ன விளக்கம் சொல்லி சொல்கிறேன். இது யாராவது நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் மறக்காம ராசாக்களே இதை வந்து ஒருக்கா எல்லாத்தையும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்லி பார்த்து போட்டு வாங்க. சரி, வேறு என்ன, அவ்வளோதானே என்ன. சரி, பார்த்துட்டு பிடிச்சிருந்தாலும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு போங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் ஒரு ஒஸ்மோ பாக்கெட் 4 ப்ரோவில் சந்திப்போம். அதில் எடுக்கிற வீடியோக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் பாவிச்ச ப்ரோ சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன், தெரியலன்னு சொன்னால் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க. யாராவது நீங்கள் இதை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் கீழே எழுதுங்க. இதில் வேறு ஏதாவது செட்டிங்கில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா தயவு செய்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சரியே, இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.